அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் மற்றும் உம்ரா செல்லக்கூடிய ஆஜிகள் இஹ்ராம் ஆடை அணிய வேண்டும். இஹ்ராம் ஆடை என்றால் என்ன? இஹ்ராம் ஆடை அணிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராம் ஆடை எப்போது அணிய வேண்டும், அது எப்போது கட்டாயமாகுது என்பதை குறித்து இந்த காணொலி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். முதலாவதாக இஹ்ராம் ஆடை என்றால் 2.5 மீட்டர் வெள்ளை நிறை துணி இருக்க வேண்டும். 2 பீஸ், ஒன்று மேலாடை மற்றொன்று கீழாடை. இஹ்ராம் ஆடை அணிவது எப்போது கடமை என்று சொன்னால், மீகாத் எல்லையை கடப்பதற்கு முன்பாக இஹ்ராம் ஆடையில் அவர் இருக்க வேண்டும். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி நாம் பார்ப்போம். இப்போது இஹ்ராம் ஆடை அணியும் முறையை குறித்து நான் பார்ப்போம். முதலாவதாக இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்பாக நாம் நம்மளுடைய மர்மஸ்தானம் மற்றும் அக்குள் முடிகளையாம் அகற்ற வேண்டும். பிறகு நாம் சுன்னத்தான முறையில் இஹ்ராமுடைய நியத்தில் குளிக்க வேண்டும். குளித்த பிறகு நறுமணத்தை நாம் உடலில் பூசிக்கொள்ளலாம், இஹ்ராம் ஆடையில் பூசக்கூடாது. பிறகு இந்த இஹ்ராம் ஆடையை இவ்வாறு இருக்கும். இந்த இஹ்ராம் ஆடையை நாம் எடுத்து இரு முனையை நாம் பிடிக்க வேண்டும். பிறகு நமது பின்புறமாக அதை இவ்வாறு பொருத்த வேண்டும். பிறகு நம் இரு கைகளால் உயர்த்தி பிடிக்க வேண்டும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனையை நமது இடது அக்களின் வைத்து இறுக்கமாக பிடித்து கொள்ளவும். பிறகு இந்த லூஸாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முனையை நமது இடது தோளின் பக்கம் கொண்டு வர வேண்டும். பிறகு இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முனையை நம்ம இடது பக்கம் கொண்டு வர வேண்டும். பிறகு டைட்டாக இதை நாம் உருட்ட வேண்டும். இவ்வாறு நாம் அணியும் போது நமக்கு லேசாக இருக்கும். பிறகு நாம் எவ்வாறு கால் விரித்தாலும் நமது மர்மஸ்தானம் எதுவும் வெளியே தெரியப்படாது. பிறகு இந்த பெல்ட்டை நாம் அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு கீழாடையை நாம் உடுத்துவதற்கு நமக்கு லேசாக இருக்கும். பிறகு மேலாடை. மேலாடையை இரு வகையாக நாம் உடுத்தலாம். முதலாவதாக இந்த ஆடையை நமது பின்புறமாக இவ்வாறு போர்த்தி கொள்ளவும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முனையை இடது பக்கமாகவும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முனையை வலது பக்கமாகவும் நாம் கொண்டு வர வேண்டும். பிறகு பின்பக்கத்தில் நாம் சொருவி கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் அணியும் போது நம்ம வெயிட் தூக்கவோ எதுனாலும் நமக்கு வசதியாக இருக்கும். இது ஒரு வகையான முறை. அடுத்த முறை, ஒரு முனையை நமது வலது பக்கத்தின் இடுப்பின் பக்கம் சொருவிவிட்டு பிறகு இதை நமது இடது பக்கத்தின் பக்கமாக கொண்டு வர வேண்டும். இது இரண்டாவது முறை. இம்முறையில் நாம் இதை மேலாடையை உடுத்தலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், கரண்டை காலுக்கு மேலாக இந்த இஹ்ராம் ஆடை இருக்க வேண்டும். பிறகு நமது தொப்புகளுக்கு மறைத்தவாறு இந்த இஹ்ராம் ஆடை இருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயம், உள்ளாடை எதுவும் இருக்கக்கூடாது.